நாட்டின் முதலாவது மோனோ ரயில் சேவை மும்பையில் ஞாயிறன்று துவங்கியது. மக்கள் வரிசையில் நின்று மோனோ ரயிலில் பயணித்தனர். நாட்டின் முதலாவது மோனோ ரயில் திட்டம் மும்பையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர முதல்வர் பிருத்விராஜ் சவான் மோனோ ரயில் திட்டத்தை சனிக்கிழமை அன்று துவக்கி வைத்தார். மோனோ ரயில் சேவை முறைப்படி ஞாயிறன்று பயணிகளுக்காக திறந்துவிடப்பட்டது. காலை 7 மணிக்கு சேவையை துவக்கிய மோனோ ரயிலில் பயணிப்பதற்காக பயணிகள் நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். முதல் கட்டமாக கிழக்கு மும்பையில் உள்ள செம்பூர் வடாலா டெப்போ இடையே 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயக்கப்படும் மோனோ ரயில் தடத்தில் 6 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மும்பை மோனோ ரயில் திட்டம் முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டால் ஜாக்கப் சர்க்கிள் முதல் செம்பூர் வரையில் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேவை நீட்டிக்கப்படும். தெற்கு மும்பை மற்றும் கிழக்கு மும்பையை இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள மோனோ ரயில் திட்டம் பயண நேரத்தை பாதியாக குறைக்கும். 560 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய மோனோ ரயில் அதிகபட்சமாக 80 கிலோமீட்டர் வேகத்திலும் குறைந்தபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்லக்கூடிய திறன் படைத்தது. ₹5 முதல் ₹11 வரை டிக்கெட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மும்பையின் முக்கிய போக்குவரத்து சாதனமாக விளங்கும் மின்சார ரயில்களைப் போல மோனோ ரயில்களில் மாதாந்திர சீசன்கள் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு மோனோ ரயில் திட்டத்துக்கான கட்டுமான பணி துவங்கியது. 2012ஆம் ஆண்டிலேயே சேவையை துவக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகள் காலதாமதமாக இப்போதுதான் சேவை துவங்கியுள்ளது.